சசிகலாவுடைய இந்த அரசியல் வருகை என்பது அதிமுகவை கடுமையாக பாதிக்கும், அதிமுகவை அழித்தொழிக்கும். தென் மாவட்டத்தில் அதிமுக படுதோல்வி அடையப்போகுது. அதிமுக சசிகலாவோட வருகை என்பது அதிமுகவுக்கு கபலீகரம், நாசம். திமுகவுக்கு அது சாதகம். இப்ப இந்த மூணு அரசியலுக்கு வந்தது திமுக சாதகம். ஆமா, திமுக சாதகம் தான். ஆமா, திமுக சாதகம் தான். ஓட்ட ஃபுல்லா பிரிச்சிருவாங்க சசிகலா. அதிமுக ஓட்ட ஃபுல்லா அப்ப யாருக்கு ஓட்டு போகும்? கன்சாலிடேட்டா திமுக தான் போகும். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா நீங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹார சிறையில இருந்து சசிகலாவை மதுரை ஜெயிலோ இல்ல வந்து சென்னை ஜெயிலோ நீங்க மாத்திருந்தீங்கன்னா உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக சேர்ந்தவர்கள் சசிகலாவை கொலை கூட செஞ்சிருப்பாங்க. சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும்? அல்ல, செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார். அது ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். திடீர் இட்லி சாம்பாரால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு தினகரன் விமர்சிக்கிறாரு. அதிமுக கட்சி தொண்டனே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற ஒரு முக்கியமான நீதித்துறை ஆளுமை வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ. வணக்கம். வணக்கம் சொல்லுவாங்க. அரசியலாக பார்த்துட்டு இருப்பீங்க. அதுவும் அரசியல் தேதி இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாள் வெளியாக வாய்ப்பு இருக்குது. இந்த தருணத்தில் நடக்கக்கூடிய அரசியல் தலைகள் மாற்றம் இருக்கு இல்லையா, அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை. சாதாரண தமிழ்நாட்டு சாமானியனை கூட அது ஆட்சி படைத்துக் கொண்டிருந்தது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா தலைகள் மாற்றங்களில் ஒன்றாக சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர் ஆரம்பிச்ச கூட விஷயங்கள திமுகவை எதிரி டிக்ளேர் பண்ணுறாரு, அதோட அரசியல் நிலைப்பாடு வச்சுக்குவோம். ஆனால் இதுவரை பிஜேபி பற்றி எந்த இடத்துலையும் பேசாத சசிகலா அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். ஜெயிலில் கூட நான் கொல்லப்பட்டிருக்கலாம், போனதுக்கு யார் காரணம் அப்படின்ற விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கிறார். இந்த புதுக்கட்சி இந்த அரசியல் புயல் வேகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி பார்க்குறீங்க? சசிகலாவுடைய செயல்பாடுகள் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ஜெயிலிருந்து வந்தாங்கல்ல, சிறையிலிருந்து 4 ஆண்டுகள் 4 ஆண்டு இருந்துட்டு வர்றாங்கல்ல. வந்த உடனே ஏன் இந்த வேகத்தை காமிக்கல? ஏன் அரசியலில் இறங்கலை? ஏன் ஒரு கட்சியை தொடங்கலை? ஏன் அதிமுக கைப்பற்ற முயற்சி பண்ணல? அதிமுக பொதுச் செயலாளர் ஆஸ் பர் பைலா அவங்க தான். எம்ஜிஆர் உருவாக்கிய பைலா படி இப்போ கூட அவங்க தான் பொதுச் செயலாளர். அந்த பார்ட்டியுடைய ஏடிஎம்கேயோட ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் நடந்து, செயற்குழு நடந்து, பொதுக்குழு நடந்து எலெக்ட் பண்ணப்பட்ட பொதுச் செயலாளர் இவங்க தான். அப்போ இவங்க ஏன் அப்போ அந்த வேகத்தை காமிக்கல? அப்போ அந்த வீர தீர தைரியங்கள்லாம் எங்கே போச்சு? துணிச்சல் எங்கே போச்சு? இப்போ அது ஏன் வருது? நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, சென்னை வந்த உடனே அவங்க பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனில் 150 கோடிக்கு வீடு கட்டினாங்க. தடபுடல போயஸ் கார்டன் வீடு கொடுக்கல, ஜெயலலிதாவுடைய வீடு கொடுக்கலன்னு உடனே எதிர்ப்புறமாகவே 150 கோடிக்கு இடம் வாங்கி இமீடியட்டாக வீடு கட்டினாங்க அவங்க. அப்போ அந்த லெவலுக்கு ஆக்டிவாக இருந்தவங்க, அரசியல் கருத்துக்கள் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறவங்க, ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறவங்க, மாநாடுக்கு போகிறாங்க, பொதுக்கூட்டம் போகிறாங்க, நிறைய நிகழ்ச்சி உஸ்லம்பட்டி பல தென் மாவட்டங்கள் பல இடம் வந்துட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் வேகம் காமிக்கிறவங்க ஏன் இந்த வேகத்தை வந்த உடனே காமிக்கல? காரணம் கட்சி கைப்பற்ற நினைச்சிருப்பாங்க, அது நடக்காத பட்சத்தில் பண்றாங்க. இல்ல தோழர், நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இதுலயும் பாஜக, RSS, நரேந்திர மோடி, அமித்ஷா, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி, பார்ப்பன கும்பலுடைய சதி இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் அப்படிதான் பார்ப்பேன் நான். ஏன்னா நம்ம எதையுமே நம்ம பகுத்தறிவாளர்கள், பெரியாரி அம்பேத்கரை மாற்றி. முதல் முறையா பிஜேபி பத்தி பேசியிருக்காங்களே. இல்ல, அவங்க பேசுவாங்க, துணிச்சலா தைரியமா எதுக்கு சொல்லுங்க நான் கேட்கறேன். முழுமையா சொல்லல, முழுமையா சொல்லுங்க, ஓப்பனா. இப்ப நான் சசிகலா என்ன வைக்கிறேன்னா, நான் ஜெயிலுக்கு போன காரணம் பிஜேபி சொல்லுங்கன்றீங்க நீங்க. இல்ல, நான் ஓப்பனாவே நான் சொல்றேன், சசிகலா முக்குளத்தூர் சமூகம். ஆமா, அவங்க அதிமுக பொதுச்செயலாளர் கைப்பற்றி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முயற்சி பண்ணா கூட முக்குளத்தூர் சமூகன்ற பெரும்பான்மை சமூகம், கல்லர் மரவர் அகமுடையார் சமூகம் கண்டிப்பா அவங்களை பேக்கப் பண்ணுவோம். அதுல எந்த மாட்டுக்கிறது கிடையாது. அவங்களை சும்மா விட மாட்டோம். இப்ப அவங்களுக்கு என்னன்னா, ஒரு கள்ள விட்டு போகும்போது முதலமைச்சர் ஆகக்கூடாது. ஆயிட்டா அந்த சமூகம் பேக்கப் பண்ணிரும். அந்த சமூகம் ஒரு ஆண்ட ஸ்ட்ராங் ஆயிரும். லேடி ஆமா, வம்சம் ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. ஆமா, அந்த சமூகத்துக்கு பெரிய பேக்கப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாதுன்றது பார்ப்பன கும்பல், RSS, பாஜக, மோடி, அமித்ஷாவோட பிளான். புரியுது உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒரு வெறி இருக்கு, ஒரு வன்மம் இருக்கு. முக்குளத்தூர் சமூகத்துல வன்மம் இருக்கு. முக்குளத்தூர் சமூக அமைச்சர்களை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறது. செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், RB உதயகுமார் அவ்வளவு சீப்பா நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கோ கொங்குவேலாளர் கவுண்டர் சமூகத்துக்கோ அந்த பெல்ட் இருக்கு பாருங்க, அந்த கொங்கு பகுதி அதிமுக காரங்களுக்கு முக்குளத்தூர் சமூகம் பிடிக்காது. கொங்கு மக்களுக்கு பிடிக்கும். நம்மலாம் அண்ணன் தம்பி சோதனா தான் பழகிட்டு இருக்கோம்.
ஆனால் அதிமுகவுடைய இப்போ பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தூர் சமூகனாலே பிடிக்காது. இதை செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சசிகலா வந்து இப்போ சசிகலா நடவடிக்கையில சந்தேகம் இருக்கு எனக்கு. திடீர்னு ஜெயலலிதா சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துறாங்க. உடனே இந்த கமுதியில் கோட்டை மேடையில் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே முக்குளத்தூர் கல்லர் சமூகம் தான். முக்குளத்தூர் தான் இருக்கேன் கூட சப்போர்ட்டாக நிற்கிறான். வேற யாரும் வந்து நிற்கல, வேற எந்த சமூகம் வந்து நிற்கல. இப்போ என்னன்னா இது நான் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன், சசிகலா என்ற ஒரு கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சூத்திர பெண், முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சூத்திர பெண் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகக்கூடாது, அதிமுக பொதுச்செயலாளர் ஆகக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆகக்கூடாது, அரசியல் தலைவர் கூட ஆகக்கூடாது. இதுதான் பாஜக, RSS, மோடி, அமித்ஷா, பார்ப்பன கும்பல், முக்கியமா மயிலாப்பூர் தூக்குல குருமூர்த்தியோட சதி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தோழர். தர்மயுத்தம் நடத்த ஓ பன்னீர்செல்வத்தை வந்து ஜெயலலிதா சமாதிக்கு அனுப்பிச்சதும் குருமூர்த்தி தான். தினகரனை வந்து நாசப்படுத்தியதும் குருமூர்த்தி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பல கூறுகளா உடைச்சதும் குருமூர்த்தி தான், சேர்த்ததும் குருமூர்த்தி தான். RSS, பாஜக, மோடி, அமித்ஷான்றதை மறந்துடக்கூடாது, பார்ப்பன கும்பல் தான். இன்னைக்கு அதிமுக பலவீனப்படுத்தி நாசமாக்கியது யார்? RSS, பாஜக, மயிலாப்பூர் தூக்குல குருமூர்த்தி ஐயரும் இந்த பார்ப்பன கும்பலும் மோடி, அமித்ஷான்றதை மறக்கக்கூடாது நம்ம. ஆனா சசிகலாவை நான் பாராட்டுறேன். இப்பயாவது விழித்து கொண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு சின்னத்தை அறிவிச்சு, ஒரு கொடி அறிவிச்சு இன்னைக்கு உள்ள இறங்கி இருக்கிறாங்க. இந்த துணிச்சல் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த சமூகத்துக்கே உள்ள துணிச்சல் அது பண்றாங்க. திடீர்னு ஆதரிக்கிறீங்க? ஆமா நான் சொல்றேன், நான் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். நீ இதுல இருந்து நம்ம என்ன ஒரு பாடம் கத்துக்கணும்னா, முக்குளத்தூர் சமூக ஓட்டு ஒரு ஓட்டு கூட அதிமுக போகாது. சாத்தியமா? சாத்தியம் தான். ஏன்னா அதிமுக பல குரூப்ல உடஞ்சு கிடக்கு. இல்ல சொல்லு புரியுது. எடப்பாடி தினகரன் என்ன சொல்றாருன்னா, இவங்க ஓட்டு வந்து 0.1 ஓட்டுத்தேன், திடீர் இட்லி சாம்பாரால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு தினகரன் விமர்சிக்கிறாரு. அதிமுக கட்சி தொண்டனே கடுமையான அதிருப்தியில இருக்கான் எடப்பாடி பழனிசாமி மேல. தினகரன் எப்படி சொல்றாரு? தினகரன் சொல்லுவாரு, பங்காளி சண்டை இல்ல தொடர், பங்காளி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அவங்க சேர்ந்துக்குவாங்க. CBIT ED ரைடுக்கு பயந்து போய் சேர்ந்துக்குவாங்க. சரி, நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, முக்குளத்தூர் சமூகம் என்பது எடப்பாடி பழனிசாமி வெறுக்கிறது. MBC இடஒதுக்கீடு 10.5 வன்னியர் கொடுத்து முக்குளத்தூர் சமூகம் தானே பாதிக்கப்படுதுல. கல்லர் சமூகம், மறவர், அகமுடையார் சமூகம் தானே அதில் பாதிக்கப்படுது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவை முக்குளத்தூர் சமூக மக்களே வீழ்த்துவானுங்க. அதிமுக கட்சியில் இருக்கிறவர்களே வீழ்த்துவாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்க, முக்குளத்தூர் சமூகம் திமுக தான் நான் வாக்கு செலுத்துவோம், எங்க சமூகத்துக்கு துரோகம் செய்தால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒழிச்சு கட்டுவோம் தென் மாவட்டத்தில் அப்படின்ற முடிவுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், சசிகலா இப்ப ஆரம்பிச்சது ரொம்ப நல்லது. ஏன்னு கேளுங்க, ஓட்டு இன்னும் பல கூற உடைய போகுது. ஆல்ரெடி பல ஃபேக்ஷனு, ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஃபேக்ஷன், தினகரன் ஒரு ஃபேக்ஷன், சசிகலா ஒரு ஃபேக்ஷன், எடப்பாடி ஒரு ஃபேக்ஷன், அதிமுக 8 ஃபேக்ஷன் கிடக்குறாங்க. இன்னும் பல ஃபேக்ஷன் உடஞ்சு கிடக்கானுங்க. சரி, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி MLA-வா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், எல்லா பல MLA-க்கள், வைத்தியலிங்கமா இருக்கட்டும், திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும், இந்த எல்லாருமே நான் சொல்றேன் பல குறுகள் உடஞ்சு கிடக்கானுங்க. அவங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கு. செல்லூர் ராஜா, RB உதயகுமார், இப்ப PM மன்னன், SR கோபி சேர்ந்திருக்காங்க. இதனால என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு கேக்குறீங்க? ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. பல கூறுகளா ஓட்டு உடையும், அதிமுக சிதையும், அதிமுக தென் மாவட்டத்தில் படுதோல்வி அடையும். இதான் நடக்க போகுது. படுதோல்வி அடை, ஒரு சீட்டு ஜெயிக்காது தென் மாவட்டத்தில். இல்ல இன்னொரு விஷயம் புதுசா அவங்க திரும்ப சொல்றோம், இதுவரை BJP வித் வாய் திறக்காத சசிகலா அவர்கள் பாஜக தான் கிட்டத்தட்ட நான் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம், என்னை தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு வந்து என்னை கொல்ல போறதுக்கான காரணம், அதுக்கு எடப்பாடி தான் உறுதியாக இருந்தாங்கிறத முதல் முறை உடைச்சிருக்காங்க இல்லையா? இது என்ன வகையான தாக்கத்தை கொடுத்து எப்படி பார்த்து அது உண்மை. கண்டிப்பா நீங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய பரப்பன அக்ரகார சிறையில இருந்து சசிகலாவை நம்ம மதுரை ஜெயிலோ இல்லை வந்து சென்னை ஜெயிலோ நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா உறுதியாக எடப்பாடி பழனிசாமி, அதிமுக சேர்ந்தவர்கள் சசிகலாவை கொலை கூட செஞ்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க நல்லா தெரியும், இந்த பொம்பளை 4 வருஷம் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்து கட்சியை கைப்பற்றிடுமோன்ற பயம் இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம், அந்த கொங்கு அதிமுகவோட ஓட் பேங்க் என்பது ஒரு 6 மாவட்டம் தான், 6 மாவட்டம் தான். நீங்கள் முக்குளத்தூர் சமூக ஓட் பேங்க் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, 18-20 மாவட்டங்கள் மேல முக்குளத்தூர் சமூகம் பெரும்பான்மை வாக்கு பெற்ற ஒரு சமூகமா இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா இருக்குது. அப்ப அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நல்லா உணர்ந்து வச்சிருக்காரு. தென் மாவட்டம், மத்திய மாவட்டம் முழுக்க அதிமுக அவுட்டு, வட மாவட்டமும் வராது. ஏன்னா வன்னியர்லேயே பாத்தீங்கன்னா ராமதாஸ் குரூப், அன்புமணி குரூப் பிரிஞ்சு கிடக்கு. அதிமுக தென் மாவட்டத்தில் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதான் உண்மை, கலை யதார்த்தம். செல்லூர்ராஜ் இருக்காரு, உதயகுமார் இருக்காரு, யாரும் அவங்க செல்வாக்கு மிக்க தலைவர்கள் கிடையாது. முக்குளத்தூர் சமூகத்தில் யார் வந்து செல்லூர்ராஜ், RB உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் தலைவராக பாக்குறாங்க சொல்லுங்க? நீங்க யாரும் தலைவராக பாக்குறாங்க? அது காமெடி பீஸ், அது வந்து டம்மி பீஸ். புரியுது? அவங்களை யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. அவர்கள் மக்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. கொள்ளையடிச்சு இவங்க 10,000 கோடி இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இவங்களால மக்களுக்கு என்ன பயன் நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம், சசிகலா வந்தது என்பது நல்லதுதான். ஏன்னு கேளுங்களேன், ஓட்டு பயங்கரமா உடைய போகுது, கம்ப்ளீட்டா உடைய போகுது. இன்னொரு விஷயம், சசிகலா வருகையால என்ன நடக்குதுன்னா, முக்குளத்தூர் சமூகம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தேவர் சமூகம் அப்படின்னு சொல்றது வேற, கல்லர், மறவர், அகமுடையார்னு பார்ப்பனிய கும்பல் வந்து இவங்களே பிரிச்சு வச்சிருக்கு பல கூறுகளா. அப்போ ஒரு சக்தி வாய்ந்த சமூகத்தை வந்து ஒருங்கிணைப்பு தடுக்கப்படுது. இப்ப சசிகலா வருகையினால இப்ப வந்து RSS, பாஜகவும், மோடியும், அமித்ஷாவும், அதிமுகவும், எடப்பாடி பழனிசாமியும் முக்குளத்தூர் சமூக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுக்கிட்டே வர்றாங்க.
இந்த அம்பலப்பட்டு கொண்டு வருவதால முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 ஃபேக்ஷன் பிரிவு என்பது இப்போ ஒன்றிணையுது. முக்குளத்தோர்ன்றதை மறந்து தேவர் அப்படின்ற ஒரு கூடைக்குள்ள கள்ளர் மறவர் அகமுடையார்ன்ற வேற்றுமைகளை மறந்து இன்று அந்த 3 ஃபேக்ஷன் ஒன்றிணைஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பலமா திமுக அமைப்பு. ஓட்டா மாறும் என்ன? ஓட்டா திமுக மாற போகுது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த 3 சமூகம் அரசியலுக்கு வந்தது திமுக சாதகம் தான். ஆமா, திமுக சாதகம் தான். ஆமா, திமுக சாதகம் தான். ஓட்ட ஃபுல்லா பிரிச்சிருவாங்க சசிகலா அதிமுக ஓட்ட ஃபுல்லா. அப்ப யாருக்கு ஓட்டு போகும்? கன்சாலிடேட்டா திமுக தான் போகும். தென் மாவட்டத்துல முக்குளத்தோர் சமூகம் பெரும்பான்மை பாத்தீங்கன்னா இப்ப திமுக தான் ஓட்டு போட போறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்ஜ், வேலுநாச்சியாருக்கு சிலை, மருதுபாண்டியர் சிலை, பாருங்க திமுக என்னென்ன செஞ்சிருக்கு பாருங்க. இந்த சமூகத்தை எப்படி அங்கீகரிக்குது பாருங்க. மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம், பசுமன் முத்துராமலிங்க தேவர் 3 கோடிக்கு மணிமண்டபம், முக்குளத்தோர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம். அதனால இப்ப தென் மாவட்ட முக்குளத்தோர் மக்கள் திமுக ஆதரவா மாறிட்டான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 3 பிரிவா கிடந்த சமூகம் என்பது ஒரு வீரமிக்க சமூகம், தீரமான சமூகம், ஒரு போர்க்குடி சமூகம், ஒரு அரசியல் நிர்ணயம் பண்ணக்கூடிய சமூகம், அரசியல் அதிகாரத்தில் இருந்த சமூகம். இப்ப அந்த சமூகம் தன்னுடைய 3 பிரிவுகளை மறந்து தேவர் அப்படின்ற இதில் உணைட்டார். அதுதான் மிகப்பெரிய அரசியல் சக்தி ஒருங்கிணைக்கப்படுது. இப்ப அந்த சமூகம் ஒருங்கிணைஞ்சாதான் பிரச்சனை அவங்களுக்கு. இப்ப அது ஒருங்கிணையுது, திமுக கீழே ஒருங்கிணையுது. இது ரொம்ப நல்ல ஒரு மாற்றமா நான் பாக்குறேன். இல்ல, சசிகலா பேசும்போது முன்னெப்பொழுது தேவர் சமூகத்தை மட்டும் மையமா பேசாம குயிலியை பற்றி பேசியிருக்காங்க, மற்ற சமூகத்தை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்ததே தென் தமிழ்நாடு, அதன் மூலமா எல்லா சமூகத்துக்கான ஒரு ஐக்கான மாறும்னு சொல்லி பேசியிருக்காங்க. சசிகலா எல்லா சமூகமே விரும்புறாங்க. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தமிழ் பெண், ஒரு தமிழச்சி, ஒரு கிராமத்து பெண் தான். புரியுது உங்களுக்கு? அப்புறம் தான் அவங்க ஒரு நகர பகுதியில் வாழ்றாங்க. அவங்க கணவர் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியம். ஆமா, திராவிட இயக்க பாரம்பரியம். நீங்க எல்லா சமூகமே சசிகலா ஒரு தமிழச்சியா தான் பாக்குறாங்க. தமிழர்ன்ற உணர்வு, ஒரு திராவிட பெண், ஒரு திராவிடர்ன்ற முறை தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒரு சூத்திர பெண், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல தான் வர்றாங்க அவங்க. புரியுது அவங்களுக்கு? அப்படிதான் எல்லாருமே அவங்களை பாக்குறோம். நம்ம அவங்களை பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல தான் அவங்க வர்றாங்க, ஒரு கல்லர் சமூகத்துல தான் அவங்க வர்றாங்க. அப்ப என்னன்னா எல்லாருமே இப்ப சசிகலா ஆதரிக்கிறான். எப்படி ஆதரிக்கிறான்னா திமுக தான் எல்லாம் வாக்கு செலுத்த போறான், ஆனா ஓட்ட உடைச்சு அதிமுக சிறைக்கிறாங்க. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து அதிமுக நான் வைக்கிற கோரிக்கை, உங்க கட்சியை காப்பாத்துங்க. உங்களை பாஜக RSS கபலீகரம் பண்ண போறான். இந்த எலெக்ஷனுடைய தேர்தல் முடிவுகளே அதிமுக அழிய போதா வாழ போதான்றதுதான். இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் பாஜக அதிமுக வருதா இல்லைங்கிறத தாண்டி கட்சி இருக்குமா இல்லையான்றதான் அந்த தேர்தலுடைய இது. பாஜக ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக காலி பண்ண போறான், கபலீகரம் பண்ண போறான். அவன் எய்ம் பாஜகவோட இலக்கு என்பது ஆட்சி அதிகாரம் கிடையாது, 40 தொகுதி கைப்பற்றும். சரி, இப்ப நீங்க சொல்ல சம்பவம் தினகரன் தெரியாதா? தினகரனுக்கு தெரியும். ஆனா சிபிஐ, ஐடி, இடியில கேஸ் இருக்குல்ல, என்ன பண்ண முடியும்? வழக்கு இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, எக்மோர் கோர்ட்ல வழக்கு இருக்கு, ஃபெரால வழக்கு இருக்கு, ஃபெமால வழக்கு இருக்கு, அந்நிய முதலீட்டுல வழக்கு இருக்கு. தினகரன் ஒரு சூழ்நிலை கைதி, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன், மடியில் கனம் என்றால் மனதில் பயம். மடியில் கனம் இல்லைன்னா தைரியமா சட்டக்கால தூக்கி போட்டு மோதலாம். வாங்கடா பாஜக அரசு, வாங்கடா மோதி பாப்போன்னு சொல்லலாம். மோடி, அமித்ஷா வாங்கடா மோதி பார்ப்போம், பார்ப்பன கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி வாங்கடா மோதி பார்ப்போம்னு பேசலாம். ரொம்ப பரிதாபமா இருக்கு எனக்கு. தினகரன் நிலையெல்லாம் அங்க இருக்க எல்லாருமே சிபிஐ, ஐடி, இடிக்கு பயந்தா என்டிஏ கூட்டத்தில் சேர்ந்திருக்கான். இப்ப அதனால முக்குளத்தோர் சமூகத்தின் ஒரு துரோகியா தான் நீ தினகரன் இருக்காரு. சரி, ஓகே. நீ உங்க கால்குலேட்ல கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா இந்த அரசியல் 2026 தேர்தலில் உண்மையிலேயே சசிகலாவின் வருகை யாரை பாதிக்கும், யாரை ஊக்குவிக்கும் சொல்லுங்க இறுதியா. சசிகலாவுடைய இந்த அரசியல் வருகை என்பது அதிமுகவை கடுமையாக பாதிக்கும், அதிமுகவை அழித்தொழிக்கும். தென் மாவட்டத்தில் அதிமுக டெபாசிட் கூட வாங்காது, ஒரு சீட்டு கூட கைப்பற்றாரு. படுதோல்வி அடைய போகுது அதிமுக. ஓட்டை கடுமையா பிரிப்பாங்க, கடுமையா அதிமுகவோட ஓட் பேங்கை கடுமையா உடைக்கப்படும், பல கூறுகளா உடைக்கப்படும். இது ஒரு பாயிண்ட். சசிகலாவோட வருகை என்பது அதிமுகவுக்கு கபலீகரம், நாசம். திமுகவுக்கு அது சாதகம். ஏன்னா அப்படியே கன்சாலிடேட்டட் ஒரு முக்குளத்தோர் ஓட் பேங்க் அப்படியே திமுக பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். திமுகவே அவங்க போற போக்கில் எதிரி விமர்சிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க விமர்சிப்பாங்க, அவங்க யார வேணாலும் விமர்சிப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் அறிவு, தத்துவம், கொள்கையெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, நான் ஜெயலலிதாவோட பயணமானவங்க, அவ்வளவுதான். சரி, என்ன ஜெயலலிதாவுக்கு ஒரு தோழியாகவும் ஒரு உற்ற உதவியாகவும் அவங்க இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களோட இது, அவங்களுக்கு அரசியல் பத்திலாம் ஒன்றும் தெரியாது. கொள்கை, கோட்பாடு, அரசு நடத்துவதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணா பெரியார் போட்டு இது விட்டாங்க பாருங்க, ஒரு குடி, எம்ஜிஆர் ஜெயலலிதா, அதுவே அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதா போட்டு விட்டாங்களா அந்த கொடி, அவங்களே யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. முதல்ல அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு இது சாதகமா அமைய போகுது. முக்குளத்தோர், கள்ளர், மறவர், அகமுடையார் 3 சமூக ஓட் பேங்க்கும் அப்படியே கொத்தா திமுகவுக்கு போகுது. அதான் நடக்க போகுது. திமுக முக்குளத்தோர் சமூக ஓட்டுகளை பெற்று தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கும், வரலாற்று சாதனை அதை படைக்க போகுது. அதான் நடக்க போகுது. அதான் நடக்க போகுது. பார்ப்போம் நடக்குது எப்படின்னு. கடுமையான விமர்சனங்களையும் அதே சமயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறதையும் ஒரு 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 வரலாற்று பார்வையோட சொல்லிட்டு இருக்கீங்க. அதை அப்படி மக்கள் மறைக்க விட்டுருக்கேன். விவாதத்தில் அறக்கிறது நேரம். நன்றி.